இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, புதுசா வந்த வேலைக்காரி ஐபேட் எடுத்துட்டு கிளம்பிட்டாளா? அவ வேலைக்காரி இல்ல. வேலைக்காரி இல்லனா அப்புறம் அவ என்ன இந்த வீட்டு மருமகளா? அவ கிளம்பிட்டாளான்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்ல. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு கிளம்பி வந்துட்டு இருக்கா. திரு கூட இருக்கவங்க இப்படி இருந்தா அவ எப்படி உருப்பிடுவான்? எவ்வளவு முக்கியமான மீட்டிங், ஐபேட வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்திருக்கான். அந்த லட்சணத்துல புள்ளைய வளர்த்து வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாம் தலையெழுத்து. அறிவில்ல? ஏய், என்ன சொல்றியா? உனக்கு அறிவில்ல? நீ பொறுமையா வர வேண்டியதானே? என்ன கோட்டையில போய் கொடியாத்த போற? தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு என்ன கத்துறியா? உன் கோவத்தல வீட்ல உன் பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கிட்டா அடிச்சு வாயில உடைச்சிருவேன். என்னது? அடிப்பியா? எங்க அடி? அண்ணா 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 வேண்டாண்ணே, போடாண்ணே. என்னைய அடிப்பியா? என்ன அடி நினைச்சா? இருடா. ஏய், அடடா பத்திமரா பேசிட்டு இருக்க. அடடா பா. என்ன பண்ண பாரு. மேலே கை வைக்க. ஏய், அண்ணா வேண்டாண்ணே. மேலே கை வச்ச. ஏய், என்ன பண்ற பாரு. பேசிட்டே இருக்க. வேண்டாண்ணே, வாங்கண்ணே போலாம். ராம வந்துட்டு மேலே கை வச்ச. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? இவர் சண்டை போடுறது நிறுத்துற மாதிரியே தெரியலையே. இவரை சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்கணும். விடுங்க சார். ரோட்ல என்ன பண்றீங்க பாருங்க. அண்ணே விடுங்க, நல்லா வருங்க. ஏய், வாடா. விடுங்கப்பா. அண்ணே வேண்டாண்ணே, நேரம் ஆகுதுண்ணே. விடுப்பா. அண்ணே அண்ணே சண்டை வேணாண்ணே, விடுங்கண்ணே. விடுங்கப்பா. வாடா. ஏய், போ உடம்பா. ஏய், அண்ணே நாங்க வந்து நீயா நானும் பேசுறேன். கேட்காம போய் சொல்றாங்க. பாப்பா, யார் மேல கை வச்ச? மிஸ்டர் திருக்குமரன், எங்க எல்லாருக்கும் உங்க கம்பெனியோட ஃபுல் ப்ரொஃபைலும் தெரியும். இப்போ நாங்க நீங்க பிரசன்ட் பண்ண போற ப்ராஜெக்ட்டோட பிரசன்டேஷனுக்கு தான் வெயிட் பண்றோம். யூ கேன் ப்ரொசீட் நவ. எஸ் சார், ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். இதோ இப்போ ஆரம்பிச்சு. ஓகே. எஸ் திரு, இதை நான் முடிச்சுட்டு வேற ஒரு மீட்டிங்காக மலேசியா போக வேண்டியிருக்கு. ஃப்ளைட் மிஸ் ஆயிடும். ஷியோர் சார், ஜஸ்ட் கிவ் மீ ஃபியூ மினிட்ஸ். ஓகே. அண்ணே அண்ணே வேண்டாண்ணே, சண்டை வேண்டாண்ணே. நான் சீக்கிரமா போய் ஆகணும். கொஞ்சம் ஆட்டோ எடுங்கண்ணே. மா, இருமா. அவன் மேல தானே தப்பு இருக்கு. நான் கரெக்டா தானே வந்தேன். அவனை எப்படிமா விடுறது? ஏய், அவன தானே மரியாதை சொல்லிட்டேன். அண்ணே அண்ணே வாங்கண்ணே, ஆட்டோ எடுங்கண்ணே. மா, நீ கொஞ்ச நேரம் இருமா. கடவுளே, அந்த பொண்ணிய ஐபேடை எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துடணும். என் மேலே கை வச்சிட்டல? ஆமாண்டா. நீயா நானும் பாத்துறலாம்டா. வாடா. அண்ணே ஏய், வாடா. அண்ணே இந்தாங்கண்ணே. போயா. ஏய், வாடா. போயா. விடுங்க. 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 என்ன? ஏய், நானும் பாத்துறேன். ஏய், விடுங்கப்பா. ஏய் அறிவில்ல, எதிரில யார் வராங்கன்னு பார்த்து வர மாட்டேன். சாரி மேடம், இத சார் கிட்ட அவசரமா கொடுக்கணும். நான் தான் அவசரத்துல கவனிக்கல. நீதான் திவ்யா கூட்டிட்டு வந்த பொண்ணா? ஆமா மேடம், நான் தான். என் பேரு மகா. இப்ப ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் திரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கூட முதல்ல. கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம். கொடுக்க வேண்டியதையும் கொடுத்தாச்சு. ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டு திவ்யாக்கா மாப்பிள்ளைய பார்க்காமலே போறோமே.
இங்க என்ன பண்ற? அது அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல. இங்க நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஐபேட கொடுத்தாச்சுல, முதல்ல கிளம்பு. போன்னு சொன்னேன். சரிங்க மேடம். திரு, அம்மா, அந்த பொண்ணு சரியான நேரத்துல என் ஐபேடை கொண்டு வந்து கொடுத்துட்டாமா. அவ ஏன் பக்கத்துல தான் பார்க்கா. அம்மா, உண்மையிலேயே இன்னைக்கு என்னோட ஐபேட் மட்டும் சரியான டயத்துக்கு கிடைக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. 3 மாசமா இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணி ஃபுல் ப்ராஜெக்டையும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். எப்படி மறந்தேனே தெரியலம்மா. வேலைக்கு வந்த முதல் நாளே அந்த பொண்ணு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா. நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கம்மா. நீ சொல்ல வேண்டிய தேங்க்ஸ் எல்லாம் இப்பவே நீயே சொல்லிடு. இரு, நான் அவகிட்ட போனை கொடுக்கறேன். சரிம்மா, கொடுங்க. இந்தா பேசு. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்மா. பரவாயில்ல, பேசு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்மா. அவ பேசுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறா. சரிம்மா, நான் நேர்லயே வந்து பேசுறேன். நான் அவகிட்ட தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. திரு, என்னத்த வேலைக்காரி அவ வேலையை செய்யறா, எதுக்கு அவளுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ற? என்னத்த இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணாலதான் இன்னைக்கு நமக்கு பிரசன்டேஷனே நல்லபடியா முடிச்சிருக்கு. ப்ராஜெக்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அவங்க தானே காரணம். சரியான டயத்துக்கு மட்டும் அந்த பொண்ணு கொண்டு வந்து கொடுக்கலன்னா டோட்டலா எல்லாம் சொதப்பி கேன்சல் ஆயிருக்கும். பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேல ஒரு பேட் இமேஜ் வந்திருக்கும். சரி திரு, நீ கிளம்பி ஆபீஸ் போ. நான் வீட்டுக்கு போறேன், டயர்டா இருக்கு. நைட் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, பாய்.